வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் ஃபினான்ஸுக்கு கரஸ்பாண்டிங் பேங்க் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்க கொடுத்த சர்வீஸ்க்கு எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணுறது, எலக்ட்ரானிக் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அப்ரிவேஷன் சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன். இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செக்யூரான ஒரு டெலிகம்யூனிகேஷன், நம்ம டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். The system has built-in security system. ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம்ங்கிறாங்க வித் an automatic authentication of financial message through bilateral key exchange. Automatic authentication of financial messages through bilateral key exchange. ஓகே, பைலேட்டரல் கீ எக்ஸ்சேஞ்ச் மூலிமா தான் ஃபினான்ஷியல் மெசேஜ் எல்லாமே சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. பைலேட்டரல் கீ எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு மெக்கானிசம், ஓகேங்களா. பைலேட்டரல் கீ எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஒரு மெக்கானிசம். இப்போ வந்து ஒரு பேங்க் சென்ட் பண்ணது, ஒரு டீட்டில் தான் சென்ட் பண்ணது, சென்டர் வச்சுக்கோ, இந்த சைடு ரிசீவர் பேங்க் இருக்குது. இப்போ இங்கே வந்து ஒரு சர்டன் செட் ஆஃப் ஃபார்மேட் டேட்டா வந்து ஒரு ஃபார்மேட்டில் இங்கே நம்ம சென்ட் பண்ணுறோம். ஏன்னா டியூரிங் தி டிரான்ஸ்மிஷன் என்ன ஆகுனா, அந்த டேட்டா வந்து வேறு ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும், என்கிரிப்டட், ஓகேங்களா. அகெயின் ரிசீவருக்கு ரீச் ஆகும்போது சேம் ஒரிஜினல் ஃபார்மேட்டுக்கு ரிசீவருக்கு ரீச் ஆயிரும், ஓகேங்களா. இதனால் செக்யூர் சிஸ்டம்ங்கிறாங்க. எப்படி வாட்ஸ்அப்பில் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனோ, இங்கே வந்து ஒன்ஸ் சென்ட் பண்ண உடனே அட் த டைம் ஆஃப் டிரான்ஸ்மிஷனை வந்து வேறு ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ தான் நடுவில் யாராவது வந்து டேட்டாஸை வந்து ஆக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் கூட எதுவுமே பார்க்க முடியாது. ரிசீவர் சைடில் பார்த்தோன்னா சேம் அதே ஒரிஜினல் டேட்டா கிடச்சிடும். அதுதான் சொல்லியிருக்காங்க. த்ரூ பைலேட்டரல் கீ எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுற மெக்கானிசம் பைலேட்டரல் கீ எக்ஸ்சேஞ்ச். செக்யூர் சிஸ்டம் இங்கே வந்து என்கிரிப்ட் ஆயிடுது. ஸோ செக்யூர் சிஸ்டம் வித் அன் ஆட்டோமேட்டிக் அத்தன்டிகேஷன் ஃபினான்ஷியல் மெசேஜஸ். அத்தன்டிகேஷன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட், ஓகேங்களா. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது என்கிரிப்ட் வந்து ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்கிரிப்ட் ஆகிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த சிஸ்டத்தோட காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 தான் ஆகுது ஆஃப் கன்வென்ஷனல் 1/4 ஆஃப் கன்வென்ஷனல் டெலக்ஸ் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்போது 1/4 சார்ஜ் மட்டும்தான் ஆகுது, ஓகேங்களா. இது வந்து ப்ரீவியஸாக யூஸ் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. பைலேட்டரல் கீ எக்ஸ்சேஞ்சுக்கு பதிலாக RMA அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணுறாங்க. ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ட்ரடியூஸ்டு நியூ சிஸ்டம் ஆஃப் அத்தன்டிகேஷன் மெசேஜஸ், ஓகே, whereby bank are required to have an authentication key exchange between themselves through a set format by use of relationship management application. ஓகே, இப்போ வந்து என்னென்னா RMA தான் யூஸ் பண்ணுறோம். என்னன்னா சென்டர் ரிசீவர் 2 பேங்க் இருக்குது. ரிசீவர் என்ன பண்ணுன்னா, இவங்க வந்து ஃபார்மேட் சொல்லுவாங்க, இந்த ஃபார்மேட்டில் மட்டும் டேட்டா சென்ட் பண்ணால் தான் நான் பர்மிஷன் கொடுப்பேன் சென்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க சென்ட் பண்ண டீட்டெயில்ஸை சென்டர் வந்து படிச்சுட்டு அந்த சர்டைன் என்ன ஃபார்மேட்டுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களோ அந்த ஃபார்மேட்டில் டேட்டா வந்து ரிசீவருக்கு சென்ட் பண்ணுவாங்க. இதனால என்னென்னா அன்வான்ட் மெசேஜஸ் எல்லாமே, தேவையில்லாத அன்வான்ட் மெசேஜஸ், ஃப்ராட்லண்ட் மெசேஜ் எல்லாமே ரிசீவர் சைடில் வந்து அவங்களாவே நெக்லெக்ட் பண்ண முடியும், எலிமினேட் பண்ண முடியும். அதான் கொடுத்துருக்காங்க. பிட்வீன் தெம்செல்ஃப், ஓகேங்களா, பிட்வீன் தெம்செல்ஃப் through a set format by use
அவங்களே ஒரு ஃபார்மேட் செட் ஃபார்மேட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ரெடி பண்ண செட் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணி அவங்களுக்குள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க பிட்வீன் தெம் செல்ஃப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் கீ எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா, இது பண்ணுறது அத்தன்டிகேஷன் கீ எக்ஸ்சேஞ்ச். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் அத்தன்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க, இங்கே ஜஸ்ட் அத்தன்டிகேஷன். இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்கிரிப்ட் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக் அத்தன்டிகேஷன் இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபார்மட் வந்து அந்த ரிசீவர் சைடே ரெடி பண்ணுறாங்க. ஸோ அத்தன்டிகேஷன் கீ எக்ஸ்சேஞ்ச் செட் ஃபார்மேட் ஒரு செட் ஃபார்மேட் ரெடி பண்ணுறாங்க பிட்வீன் தெம்செல்ஃப், அவங்களும் எக்ஸ்சேஞ்ச் நடந்துக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பயோடேட்டா கீ எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணாங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக் அத்தன்டிகேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஆர்எம்ஏ யூஸ் பண்ணாங்க, அத்தன்டிகேஷன் கீ எக்ஸ்சேஞ்ச். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். இது வந்து உங்களுடைய உங்களுக்கு புரியறதுக்கோசரம் இது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சிப்ஸ் அப்ரிவேஷன் கிளியரிங் ஹவுஸ் இன்டர் பேங்க் பேமெண்ட் சிஸ்டம். யூஎஸ்ஏல மெஜாரிட்டி ஆஃப் பேமெண்ட் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இது எப்போலேருந்து ஆப்ரேட் ஆகிருக்குன்னா 1970 ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து இட் இஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டட். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் மெசேஜிங் நெட் செட்டில்மெண்ட் பேமெண்ட் சிஸ்டம். ஓகே, நெட் செட்டில்மெண்ட் பேமெண்ட் சிஸ்டம். நெட் செட்டில்மெண்ட் பேமெண்ட் சிஸ்டம் என்ன பார்ப்போம். இப்போ யூஎஸ்ஏல சிட்டின்னு ஒரு பேங்க் இருக்குது, இந்தியாவில் எஸ்பின்னு ஒரு பேங்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி பேங்க் வந்து எஸ்பிஐக்கு ஒரு 2 lakhs சென்ட் பண்ணோம். ஓகேங்களா, ஒரு பார்ட்டிக்கு. சேம் இன்னொரு பார்ட்டிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 1 lakh சென்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எஸ்பிஐ என்ன பண்ணுதுன்னா சிட்டி பேங்க் கொஞ்சம் பேருங்க அமௌண்ட் சென்ட் பண்ணோம், ஒரு 3 lakhs சென்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு பார்ட்டி 4 lakhs சென்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 lakhs சென்ட் பண்ணோம், இவங்க வந்து 3 lakhs சென்ட் பண்ணோம். இந்த மாதிரி நிறையா டைம் அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நிறையா டைம் அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு 2 சொல்லியிருக்கேன். பெர் டேக்கு வந்து 100 ஆஃப் ட்ரான்சாக்ஷன் நடக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து செட்டில்மெண்ட் கொண்டு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நாளைக்கு அட் எண்ட் ஆஃப் த டே எஸ்பிஐ எவ்வளோ தரணும், சிட்டி பேங்க் எவ்வளோ தரணும் அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்து 4. ஸோ எஸ்பிஐலேருந்து ஒரு 4 lakh மட்டும் சென்ட் பண்ணால் போதும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் பண்ண தேவை, நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க நெட் செட்டில்மெண்ட் பேமெண்ட் சிஸ்டம் எண்ட் ஆஃப் த டே ஆர் நெட்டட். ஓகே, டே எண்டில் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை மட்டும் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் நெட் பேமெண்ட் ரிசீவ்டு ப்ளஸ் பேட் பை ஈச் பேங்க். ஓகேங்களா, நெட் பேமெண்ட் ரிசீவ்டு இவங்க பார்த்து ரிசீவ்டு, இவங்க பார்த்த வரைக்கும் பேடு பை ஈச் பேங்க் டு த கிளியரிங் ஹவுஸ் சென்ட் பண்ணால் போதும். இந்த சிஸ்டத்தில் சிப் பார்ட்டிசிபெண்ட் கோட் யூஏடி அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. சிப் பார்ட்டிசிபெண்ட் கோட் வந்து பார்ட்டிசிபெண்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, யூஏடி நம்பர் வந்து பெனிஃபிஷியரியோட அக்கௌண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ இன்னொன்று சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரைட் த்ரூ ப்ராசஸிங் அப்படின்னு. என்னன்னா இங்கே இந்தியாவில் இருக்க எஸ்பிஐலேருந்து சிட்டி பேங்க் பணம் அனுப்புனா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு பதிலாக இப்போ சிட்டி பேங்க்குக்கு கீழே ஒரு எஸ்பிஐ நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எஸ்பிஐ கீழே ஒரு நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் இருக்குது. ஓகேங்களா, அப்படி நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கீழே தானே இருக்குது, கொடுக்க வேண்டிய இந்த 4 lakh அப்படியே எடுத்து சிட்டி பேங்க் எடுத்துக்கும். ஓகேங்களா, இன்னும் ரொம்ப நமக்கு சிம்பிளாக போயிடும். ஒரே பிரான்ச்சில் 2 அக்கௌண்ட் இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ ஈஸியோ அந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதான் ஸ்ட்ரெயிட் த்ரூ ப்ராசஸிங். ஸ்ட்ரெயிட்டாக அவன் பேங்க்லேருந்து அவனே எடுத்துக்கிறான். ஸ்ட்ரெயிட் த்ரூ ப்ராசஸிங். த பேங்க் மெயின்டைன் $, நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் வித் எனி ஆஃப் US based பேங்க். ஓகேங்களா, which facilitates straight through processing of most of the interbank payment.
வேறு கண்ட்ரியிலேருந்து நமக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் டிலே எடுக்கும். சப்போஸ் இந்த நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் வந்து அந்த பேங்க்கு கீழேயே இருந்துச்சுனால் ஜஸ்ட் லைக் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரியே ஈஸியாக அவங்க மாற்றிக்குவாங்க. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அக்கௌண்ட்லேருந்து மாற்றிக்கிறாங்க. அது ஸ்ட்ரெயிட் த்ரூ ப்ராசஸிங். நெக்ஸ்ட் வந்து ஃபெட்வயர். ஃபெட்வயர் ஒரு யூஎஸ் பேமெண்ட் சிஸ்டம் தான், ஆப்ரேட் பை ஃபெடரல் ரிசர்வ் பேங்க். இது 1918 ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டொமஸ்டிக் பேமெண்ட். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா மெயின்லி யூஸ்டு ஃபார் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்டர் பேங்க் செட்டில்மெண்ட் அண்ட் யூரோ டாலர் செட்டில்மெண்ட். டொமஸ்டிக் பேமெண்ட்டுக்காக தனியாக ஒரு ஃபெட்வேர் வச்சுருக்காங்க. இது வந்து டொமஸ்டிக் பேமெண்ட் ஒர்க்கிங் ஆன் கிராஸ் செட்டில்மெண்ட் பேசிஸ். கிராஸ் செட்டில்மெண்ட்னா நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ண உடனே அவங்க ரீச் ஆயிடும். நம்ம ஆர்டிஜிஎஸ் எப்படி ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் இமீடியட்டாக ரீச் ஆயிடும். அதுதான் சொல்லியிருக்காங்க கிராஸ் செட்டில்மெண்ட். எல்லா பேங்க்குமே ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கில் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணோம். அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு ஏபிஏ நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏபிஏ நம்பர் வச்சுக்கிட்டு சென்டர் அண்ட் ரிசீவர் அவங்களோட பேமெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் சாப்ஸ். சாப்ஸோட அப்ரிவேஷன் கிளியரிங் ஹவுஸ் ஆட்டோமேட்டட் பேமெண்ட் சிஸ்டம். ஓகே, இது என்னன்னா இஸ் ஏ பிரிட்டிஷில் வந்து யூஸ் பண்ணுறாங்க யூகேல. இது ஈக்குவலன்ட் டு சிப்ஸ். இங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்த்தோமோ என்ன ப்ராசஸோ எக்ஸாக்டாக சேம். அது பிரிட்டிஷில் யூஸ் பண்ணுறாங்க. நேம் மட்டும் சாப்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. சேம் அது நெட்டட் பேமெண்ட்டு அப்புறமேட்டு ஸ்ட்ரைட் த்ரூ ப்ராசஸிங் எல்லாமே சேமாக நடக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் ஆன் தி நெட் பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். அவ்வளோதான், அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் எதுவுமே கொடுக்காங்க. சாப்ஸ் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்க ட்ரை பண்ணால் அப்ரிவேஷன் கேட்பாங்க. இது வந்து நெட்டட் பேமெண்ட் சிஸ்டம், இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா சாப்ஸ் சிமிலர் டு சிப்ஸ் ஃபெட்வயர் டார்கெட் அந்த மாதிரி கொடுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைனில் தான் முடிச்சிருக்காங்க. டார்கெட் அப்ரிவேஷன் டிரான்ஸ் யூரோப்பியன் ஆட்டோமேட்டட் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் எக்ஸ்பிரஸ். இது எதுக்குன்னா இந்த டார்கெட் வந்து யூரோ பேமெண்ட் சிஸ்டத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அட் ப்ரெசென்ட்டில் என்ன இது யூஸ் பண்ணுறாங்கன்னா டார்கெட் 2ன்னு யூஸ் பண்ணுறாங்க. இந்த இதில் யார் யார் இருக்காங்கன்னா யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், நேஷ்னல் சென்ட்ரல் பேங்க் அண்ட் 19 யூரோப்பியன் யூனியன் மெம்பர்ஸ். இவங்க எல்லாமே மெம்பராக இருக்குங்கிறாங்க. ஜஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டார்கெட்டோட அப்ரிவேஷன் யூரோ பேமெண்ட் சிஸ்டத்துக்காக மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிஜிஎஸ் ப்ளஸ் அண்ட் இபிஏ. யூரோ கிளியரிங் சிஸ்டம் சொன்னது பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு, இது கிளியரிங் சிஸ்டம். நம்மளோட கிளியரிங் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குன்னா ஆர்டிஜிஎஸ் ப்ளஸ் அண்ட் இபிஏன்னு இருக்குது. ஆர்டிஜிஎஸ் ப்ளஸ் வந்து ஜெர்மன் ஹைப்ரிட் கிளியரிங் சிஸ்டம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்காக யூஸ் பண்ணுறாங்க. அதனால கிளியரிங்கே ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இபிஏல இன்னும் நிறைய டிவிஷன்ஸ் கொடுத்தாங்க. இபிஏ யூரோ 1 ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இபிஏ யூரோ 1 நெட்டிங் சிஸ்டம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நெட் பேமெண்ட்டு நெட்டிங் சிஸ்டம் எண்ட் ஆஃப் த டே. ஓகேங்களா, இது எதுக்குன்னா கிராஸ் பார்டர் யூரோ பேமெண்ட். கிராஸ் பார்டர்னா ஃபாரின் கண்ட்ரி மற்ற கண்ட்ரி அக்ராஸ் தி பார்டர், அதுக்காக மட்டும்தான் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. யூரோ 1 அப்படின்னா கிராஸ் பார்டர் பேமெண்ட் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் நெட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா, ஓகே. ரீட்டைல் பேமெண்ட்டுக்காக அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா ஸ்டெப் 1 வச்சுருக்காங்க. அதனால் ரீட்டைல் பேமெண்ட்டுக்காக ஸ்டெப் 1 அது மட்டும் தான் கொடுத்தாங்க. ஜஸ்ட் இது எத்தனை மெம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அது அவசியம் கிடையாது. ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்னென்னு பார்த்தோங்கன்னா ஸ்ட்ரைட் த்ரூ ப்ராசஸிங். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கண்ட்ரிலேயே ஒரு நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி பண்ணிக்குவாங்க. ஸ்ட்ரெயிட் த்ரூ ப்ராசஸிங். ஓகேங்களா. ஸ்டெப் 2 இஸ் அன் பேன் யூரோப்பியன் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ். ஓகே. ஆர்டிஜிஎஸ் அண்ட் நெஃப்ட் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஆர்டிஜிஎஸ் வந்து அபவுட் 2 lakh, நெஃப்ட் வந்து பிலோ 2 lakh. இந்த வந்து யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஐடிபிஆர்டி ஹைதராபாத்தில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லா பேங்க்குமே ஆர்பிஐ கீழே ஒரு பூல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணோம். யார் தான் நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ் சென்ட் பண்ணாலோ அக்கௌண்ட் ரிசீவ் ஆனாலோ எந்த அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு தான் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போய் பே ஆகும் இல்லை ரிசீவ் ஆகும். பூல் அக்கௌண்ட் வித் ஆர்பிஐ
ஃபார் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் போகும். ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு தான் யாருக்கு பே பண்ணுமோ அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். எல்லாமே இந்த பூல் அக்கௌண்ட் மூலிமா தான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ஆர்ஐ அக்கௌண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.